நிற்பது கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையம். இறுதியாக நான் வந்தபோது ஒரு மாணவி யாழ்ப்பாணம் பளை மத்திய மகாவித்தியாலயத்திலே படிக்கின்ற ஒரு மாணவி, கழுதாவளையைச் சேர்ந்த மாணவி, தன்னுடைய பேட்டியிலே மிகவும் அழகாக கூறியிருந்தார். அந்த பேட்டியானது பலரையும் கவர்ந்திருந்தது. அந்த மாணவி என்ன சொல்லியிருந்தார், இங்கே ஜூஸ் கடை, அதே மாதிரி சாப்பாட்டு கடை, அதோட இன்னும் பல கடைகள் திறக்க வேண்டும் என்றதை குறிப்பிட்டது மாத்திரமல்ல, இது நம்மட ஊர் தானே, நம்மட ஊரில் இந்த இது இருக்கக்குள்ள இதை அபிவிருத்தி அடைய வைக்கிறது. அவர் நல்ல ஒரு வசனம் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா, எங்கட பொறுப்பல்லவா, ஆகவே எல்லாரும் வாங்குகின்ற அந்த மாணவி கூறியிருந்தார். திடீரென வந்த மாணவி அழகாக கூறியிருந்தார். நானும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரேன். நான் ஒரு விடயத்தை மாத்திரம் உங்கள் அதிகாரிகள் அனைவரிடமும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நீங்கள் இவ்வாறான ஒரு பொருளாதார மத்திய நிலையம் அமைவதென்றால் சாதாரணமான விடயம் அல்ல, இது ஒரு பாரிய விடயம். நான் நினைக்கின்றேன் 4வது தடவை இந்த பானுடைய பதிவு செய்கின்றேன். கடைகள் 50 கடைகள் இருக்கின்றன, 43 கடைகள் தான் கொடுக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் அது உண்மையாக கணிப்பு தெரியாது. கொடுக்கப்பட்ட கடைகளே மூடி கிடக்கின்றது என்றால் இதற்கு யார் பொறுப்பு? எல்லோரும் கூறுகிறார்கள் மண்முனை நெறிவு பற்றி பிரதேச செயலகம் என்று. ஆகவே பிரதேச செயலாளரே, எனது அன்புக்குரிய எனது உறவினர் நண்பர் உருத்திரன் உதயஸ்ரீதர் செயல்வீரன் அவர்களே, நான் உங்களிடம் மீண்டும் கூறுவது என்னவென்றால், நீங்கள் ஒரு அதிகாரியை நியமித்துவிட்டு அந்த அதிகாரி இங்கு இருக்கிறார் என்பதல்ல முக்கியம். எல்லோரும் வந்து பாருங்கள், கடைகள் திறக்கப்பட்டுள்ளதா என்று பாருங்கள், ஏன் திறக்கவில்லை என்று பாருங்கள், அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்ன என்று பாருங்கள், அவர்கள் இந்த கடையை திறப்பதானால் என்ன செய்ய வேண்டும் என்பது அதற்குரிய வழிவகைகளை வழங்குங்கள். அதை விட்டுவிட்டு அதாவது ஒரு நாளைக்கு கடையை திறந்து சம்பிரதாய பூர்வமாக திறந்துவிட்டு இவ்வாறு மூடி கிடக்கின்ற போது இது ஒரு நியாயமற்ற செயலாகும். இதனால் என்ன நடக்கும்? இந்த கடையை வைத்துக்கொண்டு ஆர்வமாக செயற்படுகின்றவர்களுக்கே ஆர்வம் குறைந்து கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதாவது சுத்தம் செய்கிறோம் என்று கூறுகிறீர்கள். அதாவது இந்த இடங்களை சுற்றி வர பாருங்கள், எவ்வாறு இருக்கின்றது என்று பாருங்கள். ஆகவே அதாவது களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களே, மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களே, பொது சுகாதார பரிசோதகர்களே, இந்த பிரச்சனையை நான் உங்களிடம் விடுகின்றேன். இந்த சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கவனித்து மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்கள், களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி அவர்கள், பொது சுகாதார பரிசோதகர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்கு முதலாவது இடத்தை கூறுங்கள், அதாவது நடவடிக்கையை எடுங்கள். அதாவது இவர்கள் ஒவ்வொருவரும் கூறுகின்ற விடயங்கள் என்னவென்றால், நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம், ஆனால் அனைத்து கடைகளும் திறக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கை. அவர்களிடம் கேளுங்கள், என்ன பிரச்சனை, நாங்கள் கடைகளை தந்திருக்கிறோம், ஏன் கடைகள் திறக்கப்படவில்லை, ஏன் கடைகளை மூடி வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன? இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர், அதாவது சாதாரணமாக ஒரு சிறு சந்தையிலே ஆயிரக்கணக்கானவர் இருந்து இன்று பார்த்தீர்கள் என்றால் களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையிலே சாதாரணமாக ஒரு ஆட்சியிடம் என்று கேட்டேன். அதாவது புது வருடத்துக்கு எவ்வளவு வியாபாரம் என்று அவர் கூறினால் 3 நாட்களும் 1 லட்சம் ரூபாய் என்று. போய் பாருங்கள் கடையை. நான் நினைக்கின்றேன் 5 அடி 5 அடி 25 சதுர அடியில் 1 லட்சம் ரூபாய் வியாபாரம். இன்னும் ஒருவர் சிறு வியாபாரம் செய்கிறவர்கள் கூட, அதாவது பொதுச்சந்தையிலே சாதாரணமாக அதாவது பெட்டிக்கடை வியாபாரம் என்று கூறுவோமே, அவர் கூட அந்த 3 நாட்களிலே அவர் கிட்டத்தட்ட 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கின்றார் என்றால் அங்கு எல்லோரும் தேடி செல்லுகின்றார்கள். அவர்கள் எங்களை நாடி வர வேண்டும், தேடி வர வேண்டும் என்றால் முதல் சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும், அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும், அதே போன்று பொருட்கள் இருக்க வேண்டும். அதாவது நான் திரும்ப கூறுவது இதுதான். அதாவது பூட்டி இருக்கின்றது, திறப்பு இல்லை, திறப்பு இருக்கின்றது, பூட்டி இல்லை, பெட்ரோல் இருக்கின்றது, கார் இல்லை, கார் இருக்கின்றது, பெட்ரோல் இல்லை, மனிதன் இருக்கின்றான், உயிரில்லை போன்று இல்லாமல் தொடர்ச்சியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் அரசாங்க அதிபர் அவர்களே, இது உங்களின் கவனத்திற்கு. மீண்டும் பிரதேச செயலாளர் அவர்களே, இது உங்களின் கவனத்திற்கு. மீண்டும் களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரியே, இது உங்களின் கவனத்திற்கு. மீண்டும் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு 50 கடைகளும் திறக்கப்பட்டு கழுதாவளையிலே அமைக்கப்பட்டுள்ள பிரமாண்டமான இந்த பொருளாதார மத்திய நிலையமானது மிகவும் சீருமாக சிறப்பாக ஆயிரக்கணக்கானோர் வரக்கூடியதாக, ஒருவருக்கும் அனைத்து பொருட்களையும் நாங்கள் வழங்கக்கூடியதாக
அதேபோன்று விற்பனையாளர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் ஆர்வமான முறையில் செயற்படுகின்ற நாள் எப்போது வரும், எப்போது வரும், எப்போது வரும்? அந்த நாள் வரும் வரையில் நான் தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவு செய்து இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்தவனாகவே இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு உணர்வு வேணும். உணர்வு இல்லாமல் இதை ஒன்றும் செய்யலாது. ஏனோ தானோன்னு சொல்லி கடையை வாங்கணும், பூட்டி போட்டு போனோம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். அதுக்கு பல்வேறு பொருட்களுக்கு நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சாமானங்கள் இருக்குது, பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் தொடர்பு எடுத்து சாமானங்களை இறக்கி ஆக்களுக்கு விநியோகிக்க பார்க்கணும். ஓரளவு நல்ல விலையில் கொடுக்க மாதிரி இருந்தால் ஆக்கள் வருவாங்க. ஆகவே இதை கொஞ்சம் தீவிரமாக செய்யணும்னு சொன்னால் அவங்க உணர்ந்து செயல்படணும். இப்போ வேறு ஆக்கள் இதை ப்ரெஷர் குக்கருக்கு மேலேயுமா தாங்க ஏதாவது செய்யணுங்கிறது மிக முக்கியமானது. இப்போ என்கிட்ட எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ உதாரணமாக மின்சார பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரே நேரத்தில் அதுக்கு வெற்றி காணலை. பல தரம் முயற்சி பண்ணி தான் அவர் வெற்றி கண்டார். அவர் கண்டுபிடிச்ச மின்சார பல்பை இன்றைக்கி நம்ம பளிச்சுன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதை மத்திய நேரத்தையும் எல்லோரும் முயற்சி பண்ணி ஒவ்வொரு முறையும் உழுவோம் எந்திரிப்போம் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருபாடு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். பண்ணுறாங்கல்ல டிஎஸ் ஆஃபீஸால் கடையை தராங்க, கடையை எடுத்தால்கிட்ட கடையை தராங்கன்னு சொல்லி அவங்களும் போய் கண்டிப்பாக சொல்ல முடியாதான். கடையை நீங்கள் எடுத்துட்டீல் இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு கடை தராங்கண்டு. இப்போ டிஎஸ்கிட்ட கவர் சொல்கிறாரு, நாங்கள் போயிட்டு இஜபிஜா முறுக்கி சொல்ல முடியாது கடையை திறங்க அப்படின்ட்டு. கடை எடுத்துருக்காங்க, கடை ஆர்வம் உள்ளாக்கள் கடை எடுத்துருக்காங்க, கடையை இப்போ பூட்டி போட்டிருக்காங்க. இப்போ கடை எடுத்து ஆக்கள் நோக்கம் என்னன்னு சொன்னால் சனம் வந்ததுக்கு உறவு கடையை நாங்கள் திறப்போம்ண்டு. கடை இல்லாமல் இப்படி சனம் வர சாமம் இருந்தால் தானே சனம் வரும். இப்போ சனத்துலேயும் குறை சொல்லலாம். இதில் குறை சொல்கிறதுக்குரிய ஆக்கள் யாருன்னா கடை எடுத்தாக்கள் கடையை திறந்தா ஒரு நாள் 2 நாளைக்கு லோஸ்ட் ஆகும். பிறகு சனம் வந்தால் ஒரு கண்டினியூ போய்கொண்டிருக்கும். அது இப்போ சனம் வந்தது ஒரு கடை திறந்து என்ன செய்யறது? சனம் உள்ளுக்குள்ளே வாரன்னு சொன்னால் கோழிக்கடை, கோழி இறைச்சி கடை, அடுத்த மீன் கடை. இப்போ டிஎஸ்கிட்ட சொல்லி அவர் சொன்னார், ஒரு தற்காலிகமாக ஒரு கூடாரம் ஒன்று அமைச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படி சொன்னவர். அப்புறம் அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கதையும் இல்லை. அப்படி நாங்கள் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், நாங்கள் அப்படி கோழிக்கடை மீன் கடை வச்சா சனம் வரும் பண்ணி நான் செய்து தரேன் சொல்லி சொன்னவர். ஆனால் இன்னும் அதை பற்றி அதுக்கு பிறகு ஒரு கதையும் இல்லை. அத்தியாவசியமான சாமான் இல்லைன்னு சாமான் இருக்கோ அவ்வளோ அதெல்லாம் போடலாம். இப்போ கோழி தின்னு அரிசி கடை, ஆல்ரெடி அரிசி கடை இருக்குது. மற்றது இப்போ மெயினாக இப்போ கோழிக்கடையும் மீன் கடையும் இருந்தால் ஓரளவு உஷாரங்கள் வரும். இப்போ மக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கடையை திறக்கிறண்டு. இப்போ கடை எடுத்தாக்கள்ன்ற நோக்கம் அறிக்கை கடை திறந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் வரும். மக்கள் கடை இல்லாமல் மக்கள் என்னத்தை வாங்குறேன். இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி ஒரு 10 பேர் வச்சுருந்தா சகல ஏமானியம் எடுத்து போவாங்க. இப்போ மெயின் பிரச்சனை என்னென்னு சொன்னால் மக்கள்லையும் குரல்ல கடை எடுத்தாக்கெல்லாம் பிரச்சனை. கடை எடுத்தாக்கள் என்னத்துக்கு எடுத்துக்காங்க? கடை திறக்கணும், கடையை பூட்டி போட்டு 1000 வீட்டில் இருக்காங்க. கடை எடுத்து இப்போ 3 மாதமாக போகுது, இன்னும் சுத்தப்படுத்தலை அவங்ககிட்ட. அது இப்போ அவங்ககிட்ட போகணும். அவங்க கேட்டால் இப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ கடை இருந்ததுக்கு போகிறாங்க சுத்தப்படுத்துவான்றாங்க. இப்போ சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு தான் கடையை நடத்துவான்ட்டு சொல்லி கடைக்காராக்கள் அப்படி அந்த சிந்தனையில் இருக்காங்க. எந்த மாதிரியாது இப்போ ஆரம்பத்தில் 7 வருஷத்துக்கு முதல் இருந்த மாதிரியே இப்போ இருக்காது. காடு பிடிச்சி போயிருக்கு. அதை இப்போ டிஎஸ் ஆஃபீஸ் கூட க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புது வருஷத்துக்கு எப்படி பிஸ்னஸ்? புது வருஷ பிஸ்னஸ் பரவாயில்ல, நல்லா இருந்து நார்மலாக 3 நாள் எவ்வளோ விற்றுருப்பீங்க? 3 நாளும்
அமௌண்ட் சொல்ல இல்லாதானே, ஆனால் திருப்திகரமாக இருந்தது. சாதாரணமாக சொல்ல 3 நாளும் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா. நல்ல பிஸ்னஸ். சாமான் இருக்குது, எல்லாம் தேடி வராங்க, நாடி வராங்க, கொடுக்குறீங்க, விலை உரைச்சி கொடுக்குறீங்க, வருது. ஆமாம். கடைகள் எல்லா கடைகளும் திறக்கணும். திறந்து மக்கள் வந்து எல்லா சாமானுமே வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருந்தால் அதிகமாக வருவாங்க. எல்லா விதமான கடைகளும் இங்கே இருக்கணும். வந்தால் மக்கள் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருந்தால் வருவாங்க நிறைய பேர். என்னென்ன கடை திறக்கணும் எதிர்பார்க்குறீங்க? இறைச்சி, மீன் கடைகள் அப்படி அதுகள் எல்லாமே இருந்தால் வந்தால் சனம் வந்து மளிகை பொருட்களும் கறிகளும் வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருந்தால் ஒரே இடத்துல எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தால் வருவாங்க. அவங்க கண்டிப்பாக திறக்கணும். திறக்கிறதுக்குரிய டிஎஸ்ஓ அல்ல ஜிஏ தரப்பில் இருந்து அழுத்தம் கூடுதலாக இருக்கணும். அவங்க கடையை எடுத்து போட்டு இந்த 2.5 மாதம் ஆயிட்டு ஐடியாலன்னு இருந்தால் ஐடியா இல்லாதக்க கடை எடுக்கணுன்ற அவசியம் இல்லையே. நல்ல ஐடியாவை போட்டு கடைகளை ஓப்பன் பண்ணால் நல்ல க்ரௌடு வரும். க்ரௌடு வந்தால் தான் திறப்போன்னு சொன்னால் மக்கள் முட்டாள்கள் இல்லை. கடை இருந்தால் தான் மக்கள் வருவாங்க. அப்போ மக்கள் வரலன்னு சும்மா சொல்லிட்டு இருந்தால் கடையை திறந்தால் மக்கள் வரும். ஸோ முதல்ல கடையை திறக்கணும். இப்படி சொல்லுங்க. கழுதாவில் பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகள் எடுத்தவங்க சில பேர் திறந்துருக்கிறாங்க, பல பேர் திறக்காமல் இருக்கிறாங்க. திறக்காமல் இருக்கிறீங்க ஏனென்று கேட்டால் அவங்க சொல்கிறாங்க சனம் குறைவாக இருக்குது, அதெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்க. சனம் குறைவாக இருக்க காரணம் அவங்க திறக்காதது தான். சனத்துக்குரிய தேவைக்கேற்ப கடைகள் எல்லாமே திறக்கப்பட்டால் சனம் வரும். சும்மா பூட்டியிருக்கிற கடையை சனம் வந்து பார்த்துட்டு போகணுமென்ற அவசியம் இல்லையே. மக்கள் முட்டாளும் இல்லை, சும்மா வந்துட்டு போகணுமென்று மக்களுக்கு பைத்தியமா. அப்போ எல்லா கடையும் திறந்திருந்தால் எல்லா தேவையும் இந்த இடத்துல பூர்த்தி ஆகும்னு சொல்லி மக்கள் வருவாங்க. அது நாம் எதிர்பார்க்குறத விட கூடுதலாக வருவாங்க. பட் முதல்ல கடைகள் திறக்கப்படணும். இதுக்கு பிரதேச செயலாளர்கிட்ட அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கும். அப்போ தான் இது நடைமுறை சாத்தியத்துக்கு வரும். இப்போ எல்லா கடைகளும் திறக்கலாம். இப்போ அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதில் பிரதேச செயலாளர் அவங்களோட தரப்பில் இல்லை ஒரு மிஸ்டேக் என்னென்னு சொன்னால், இங்கே கேண்டீன் இருக்குது, கேண்டீனுக்குரிய டெண்டர் இன்னும் கொடுக்குறாங்கல்ல, அது பெஸ்ட்டாக கொடுபட்டுருக்கணும். ஏன்னா அது இங்கே உள்ள கடையை திறந்தவங்க ஒரு டீ குடிக்கணும்னா கூட இங்கேருந்து ஒரு மெயினுக்கு போக வேண்டியிருக்குது. முதல்ல கேண்டீனை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதோட திறக்கப்படாத கடைகளில் கண்டிப்பாக திறக்கணும்னு சொல்லணும். அல்லது மாற்று வழி செய்து மற்ற முயற்சியாளருக்கு மாற்றி கொடுக்கலாம். திறக்கணும், அப்போ தான் சனம் வரும். கோழி இறைச்சி கடை அது வேணும். அது எல்லா மரக்கறி எல்லாம் வேணும். சொல்லி தானே இருப்பாங்க, மீன் கடை இறைச்சி கடை திறக்கணுமெண்டு. வேறு எங்களை திறந்தால் வருவாங்க ஆக்கள். இப்போ அங்கே தூரம் எங்களுக்கு அங்கேருந்து இறைச்ச வேண்டிட்டு மீனை வேண்டிட்டு இங்கே வேறு கஷ்டம் பண்ணி வருவாங்க. திடீரென இந்த கழுதாவில் பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு விற்பனை முகவர், அதாவது விற்பனை பிரதிநிதி
சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. அவரை சந்திக்கிறேன். என்று சொன்னால் அவர் விற்பனையோடு சம்மந்தப்பட்டிருக்கிறபடியாக தான் நான் இந்த காணொலியை கேட்டேன். ஆனாலும் அவர் விரும்பவில்லை எனக்கு இந்த பதிலத்தை காணொலியில் பதிவு செய்கிறதுக்கு. இருந்தாலும் அவர் பிறகு சம்மதிக்கிட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தானே விற்பனை பிரதிநிதி, ஆகவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ இந்த பொருளாதார மத்திய நிலையம் இப்படி இருக்குது. இதில் வந்து அதிகளவான எண்ணிக்கையான மக்கள் வரணுமெண்டா என்ன நடக்கும்? நீங்கள் உங்களுக்கு வந்து அதில் பிஸ்னஸ் கூட தெரியுமென்றபடியாக என்ன செய்யணும்? கடைகள் நிறைய திறக்கணும். திறந்தா தான் வந்து வருவாங்க. வந்து மார்க்கெட் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால் எல்லா கடைகளும் திறந்திருக்கணும். திறந்திருந்தா தான் வந்து ஆட்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வருவாங்க. இப்போ குறிப்பிட்ட 2-3 கடைக்குள்ளே வந்து வாரவங்க வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு வரார்கள் எல்லா பொருளும் வேண்டணுமென்றான்னு நினைப்பாங்க. வந்து இப்போ மரக்கறியும் வேண்டணும், வேறு மற்ற பொருளும் வேண்டணும். அதால் வந்து எல்லா கடையும் திறந்திருக்கக்குள்ள தான் அந்த கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து வரும். எல்லா கடையும் திறக்காத போதும் சில கடைகள் திறந்த போதும் கிட்டத்தட்ட 12 கடைகள் ஏதோ திறந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்குவவங்களுக்கு போகுதும் அவங்க ஆர்வத்தோடு வந்து விற்பனை செய்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் நினைக்கிறீங்க அது நல்ல விஷயம். ஆனால் இப்போ வந்து தூரத்தில் இருக்கின்றதுக்காக வர இருக்கிறன்றது வந்து ஒரு காரணம் இல்லை. வந்து இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் வந்து மக்களுக்கு தேவை இருந்தால் போய் கட்டாயம் வேண்டுவாங்க. வந்து தூரம் வந்து சிலாக்கள் சொல்கிறாங்க வந்து தூரத்தில் இருக்கு அதில் போகல இல்லை அப்படின்ட்டு இல்லை. இப்போ நமக்கு தேவைன்னா இங்கேருந்து களுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டுக்கு போகத்தானே வேணும். அதான் யார் சொன்னால் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே களுவாஞ்சிக்குடிக்குள்ளே இருக்க ஒரு மீன் வியாபாரி போய் சொல்லி விற்காரு. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தேடி வருமென்று சொல்லி அவர் மீன் விற்கார். எனக்கு போய் வந்து நல்லா இப்போ நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணி பொருட்கள் இருக்கக்குள்ளே வந்து டக்கண்டாக்கள் வந்து வர தொடங்குவாங்க. வந்து இப்போ கடைகள் கொஞ்சம் இப்போ எடுத்து வச்சு சிலாக்கள் திறக்காமல் இருக்கிறதாலேயும் ஒரு இது இருக்கலாம். கடையை எடுத்து போட்டு திறக்காமல் இருக்கிற ஒரு பாரிய ஒரு இது. அதை வந்து பிரதேசத்தில் தான் அதை கண்காணிக்கணும். அது நம்ம அதை பற்றிய கருத்துக்களை சொல்ல முடியாது. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு விற்பனை பிரதிநிதி சேல்ஸ் ரெப்ங்கிற அடிப்படையில் இந்த இதில் வந்து 50 கடை இருக்குது. இதில் பொதுவாக இல்லாத கடைகள் புதிதாக என்னென்ன கடைகள் திறக்கப்படணும்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையில் மரக்கறி மற்றது இந்த மளிகை சாமான் அந்த கடை எல்லாம் வந்து கூடுதலாக வரணும். மற்ற கடைகளும் வரணும். வந்து இப்போ இந்த ஹோம் அப்ளையன்ஸ் அந்த வீட்டுக்கு தேவையான சாமான்கள் அப்படி இப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே என்னெல்லாம் கடையெல்லாம் வைக்கலுமோ அவ்வளவு கடையும் வரணும் கட்டாயம். என்னென்று சரியா இப்போ எனக்கு இப்போ ஒன்றுண்டா சொல்லலை. நான் எல்லா கடையும் வரணும். வந்தால் கொஞ்சம் நல்ல வந்து இப்போ வரக்குள்ளே அவங்க வேண்ட வேண்டிய சாமான் ஒரு ஆக்களுக்கு தேவையான வேண்ட வேண்டிய சாமான் எல்லாம் இருக்குமென்னக்குள்ள வந்து இப்போ நுகர்வோரோட அதிகரிக்க வந்து கூடும். வந்து அதாவது நான் பார்த்தேன் பிரமாண்டமான கட்டிடம். அதான் இப்போ கிட்டத்தில் ஒரு மாணவியை நம்ம இடத்துல நேரான செய்திருந்தேன். அந்த மாணவி அழகாக சொல்லியிருந்தாவு. நான் ஸ்காலர்ஷிப் படிக்கக்குள்ள இது கட்டி கொண்டு போயிருந்தது அன்றும் திறந்துருந்தாங்க. திரும்ப வந்து இப்போ வந்து கிட்டத்தில் கிராண்டாக திறந்துருந்தாங்க. அவரோட வசனத்தில் அழகாக சொல்லியிருந்தாவு. அப்படி இருந்த இடத்துல இதை இப்போ பொருளாதார மத்திய நிலையம் திறந்து இயங்கக்குள்ள இந்த சுற்றுச்சூழலை பாருங்க அப்போ எப்படி இருக்கேன். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஆட்கள் குறைவாக தான் இருக்கு. கடைகள் திறந்தது குறைவாக இருக்கு. சுற்றுச்சூழல் வழியில் சொல்கிறேன். அந்த காடு மாதிரி அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு. ஆனால் நல்ல கூலான இடமா இருக்கு. பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ஒரு சுவாத்தியமான இடம். நல்ல கொஞ்சம் அமைதி. அதாவது வந்து நல்ல ஒரு காற்றோட்டம் இதெல்லாம் மரக்கறிகள் பழுதடையாது. பொருட்கள் பழுதடைகிறது எல்லாம் மிக குறைக்கப்படும். பிரமாண்டமான கட்டிடம். பொதுச்சந்தையில் போன மட்டும் சொன்னால் மழை பெஞ்சிக்கன்னு சொன்னால் நிற்க இல்லாது. அங்கே இங்கே இது வந்து ஒரு அதாவது உள்ளுக்கு வந்து இதை மட்டும் அதை வாங்கலை. அப்போ இதை இயக்க வைக்க வேண்டியது அரசு அதிகாரிகளினுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ இதில் வந்து கடைகளை நிறைய எடுத்து ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து ஆட்கள் வருவாங்க. வந்து வரக்குள்ளே அது அப்படியே ஒரு அண்ணாவுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் அந்த இதை வந்து வரும். வந்து கூடுதல் ஆட்கள் எடுத்து நடத்துறது நல்ல வந்து இருக்கிற இப்போ எல்லா விதமான கடைகளையும் வந்து போடுறது இல்லை. நிறைய விதமான கடைகள் இருக்குது தானே. வந்து இப்போ மற்ற சாமான்கள் இந்த வீட்டு சாமான்கள் அது இது இப்போ மரக்கறி அது இது மற்ற வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி சில்லறை கடைகள் அப்படி எல்லாமே எல்லா கடையும் இருக்கணும். பொதுவாக பார்ப்போம்னா கோழி இறைச்சி கடை, ஆட்டு இறைச்சி கடை, அதோட ஒரு அந்த புல்லண்டைக்கு காணியில் சொல்லி ஜூஸ் கடை, மற்றது வந்து சாப்பாட்டு கடை, மற்றது வழியான அவட வாசையிலே சொல்லி இந்த ட்ரெஸ் கடை, அவர் சொன்ன வாசை தான் ட்ரெஸ் கடை என்ற மாதிரி. அதே மாதிரி அலுமினியம் பொருட்கள் உள்ள கடை, அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ள கடை, அதே மாதிரி கோழித்தீன் கடை, கோழி குஞ்சுகளை சுவண்டக்கூடிய கடைகள், அதே மாதிரி பல அதாவது ஒரு நீங்கள் அழகாக சொன்னீங்க ஒரு வசனம் வந்து பொதுச்சந்தையில் என்னென்ன இருக்கோ அது அவ்வளவு இங்கே இருக்கணும் என்று. ஆகவே இந்த நேரானலை எனக்கு தந்ததை விட்டு நன்றி.
அது சாணம் எதிர்பார்க்குறோம் சாமான் இல்லை இங்கே இல்லைன்ட்டு சொல்லுது இல்லாமல் இருந்தால் வருவாங்க அது உண்மை இந்த எல்லா கடையும் திறந்து எல்லா சாமானையும் போட்டால் எல்லாரும் வருவாங்க. எத்தனை எடுபடுறீங்க கொஞ்சம் போயிருக்கேன் போயிருக்கு